ஒரு எப்ஸ்டீன்கிற செக்ஸ் தொழில் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதுக்காக இவரை அரெஸ்ட் பண்ணி சிறையில் அடைக்கப்படுகிறார். இந்த கேஸில் வந்து பல பெரிய அரசியல்வாதிகளும் பெரிய பணக்காரர்களும் சம்மந்தப்பட்டிருக்கிறது தெரிய வந்த உடனே மக்களுக்கு வந்து ஒரு சந்தேகம் வந்துச்சு. இந்த செக்ஸ் டிராஃபிக்கிங்கில் சம்மந்தப்பட்ட பெண்கள் கொடுத்த புகார்கள் எல்லாமே உண்மைன்னு நிரூபிக்கப்படுது. எதிர்கட்சி இருக்கிறவங்க இதை ரொம்ப கேள்வி கேட்குறாங்க. இது ட்ரம்ப்புக்கு வந்து ஒரு பெரிய ப்ரெஷர். பல சமயங்களில் வந்து ட்ரம்ப் வந்து ஒரு குற்றவாளியாக பல குற்றங்களில் ஏற்கனவே வந்து சிக்கினவர் தான். நீதித்துறை சம்மந்தப்பட்டவங்க இதை உள்ள மறைச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய அதிர்ச்சி. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு சிவா 1440 நிகழ்ச்சியில ஒரு முக்கியமான தலைப்பை பத்தி பேச போறோம். அதை பேசுறதுக்கு சரியான ஒரு நபர் தான் நம்ம கூட இணைந்திருக்காங்க. சிவகுமார் சார், வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். கடந்த ஒரு 2-3 நாட்களா பாத்தீங்க அப்படின்னா இணையதளத்துல ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் அப்படின்னா எப்ஸ்டீன் ஃபைல்ஸ். அது எங்க நடந்தது அப்படின்னு சொல்லி நம்ம தேடி பார்க்கும் பொழுது இது அமெரிக்காவில் நடந்தது. அதுக்கு நிறைய பின்கதைகள்லாம் சொல்லப்படுது. இதை பத்தி நீங்க மக்களுக்கு எடுத்து சொன்னீங்கன்னா கரெக்டா இருக்கும். இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் அப்படின்னா என்னது சார்? முதல்ல எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் அப்படின்னு என்னதுன்னா, இப்போ போன மாசம், அதாவது நவம்பர் 19 அமெரிக்க பாராளுமன்றத்தில் ஒரு மசோதா வந்து பாஸ் ஆகுது. அந்த மசோதா என்னன்னா, எப்ஸ்டீன் அப்படிங்கிறவரோட குற்றம் சம்பந்தப்பட்ட ஃபைல்கள் எல்லாமே வெளியில வரணும் அப்படிங்கிறதுக்கு முதல்ல ஒரு மசோதா பாஸ் ஆனதே ஒரு ஆச்சரியக்குரிய கிரியேட் பண்ணிது. ஏன்னா எப்ஸ்டீன் வந்து ஒரு கிரிமினலா இருக்கலாம். அவர் வந்து சட்டப்பூர்வமா அவருடைய விஷயங்கள் போயிட்டு இருக்கிற போது அந்த ஃபைல்ஸை வெளியில வரணும் அப்படின்னு ஒரு பாராளுமன்றத்துல ஒரு குரல் ஒலிச்சு அதுலேருந்து வெளியே வரணும்னா என்ன காரணம் அப்படின்னு நம்ம பார்க்க போனோம்னா, அதுல என்ன வருதுன்னா, அவர் எப்ஸ்டீன்கிறவர் ஒரு பெரிய பணக்கார விடுதிகளை நடத்தின்றவரா இருந்திருக்காரு. எப்ஸ்டீன் ஃபைல்ங்கிறது இப்ப இந்த மாதிரி நவம்பர் 19 பாஸ் பண்ணி டிசம்பர் 19 நேத்திக்குள்ள, 30 நாளுக்குள்ள அந்த குற்றத்துல ஈடுபட்ட எப்ஸ்டீன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வெளில வரணும் அப்படின்னு ஒரு மசோதா பாஸ் ஆகி இப்ப ஒன்னொன்னா வெளியில வருது. அது வெளியில வர 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 இப்ப பொது உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும், ஓ, இவர் கூட இருந்திருக்காரு, அந்த குற்றத்துல இது நடந்திருக்கு, அந்த குற்றத்துல இந்த லேடி பேசியிருக்காங்க அப்படின்னு தெரிய வர 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 அப்பதான் வந்து பல உண்மைகள் தெரிய வர ஆரம்பிச்சது. ஸோ எப்ஸ்டீன் ஃபைல்ங்கிறது அந்த குற்றத்து சம்மந்தப்பட்ட ஃபைல்ஸ், அது விஷயங்கள் வந்து வெளியில கொண்டு வருது தான் எப்ஸ்டீன் ஃபைல். ஓகே சார். இப்ப என்ன கேள்வி எழுதுனா, எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் அப்படிங்கிறது ஒரு தனிநபர் அவருடைய ஃபைல் எல்லாம் வெளியே கொண்டு வர்றதுனால என்ன பாதிப்பு ஏற்பட்டுரும் அமெரிக்கால? எதுவும் அரசியல் மாற்றம் நடக்குமா? இல்ல எதுக்காக இதை வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அவருடைய பின்புலம் என்ன? அவர் யாரு? என்ன தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தாரு? நீங்க வந்து விடுதிகள் நடத்துற மாதிரி சொன்னீங்க. அவர் வந்து சொகுசு விடுதிகள் நடத்திட்டு வந்தாருன்னு சொல்றீங்க. ஆனா நம்ம வந்து இணையதளத்துல பார்க்கும் பொழுது தகவல்கள் வேற மாதிரி இருக்கு. சட்டவிரோதமா நிறைய தொழில்கள் பண்ணிக்கிட்டு இருந்தாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ அவர் யாரு சார்? இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன் அப்படிங்கிறவர் யார்? ஜெஃப்ரி எப்ஸ்டீன்ங்கிறவர் நீங்க சொல்ற மாதிரி ஒரு பெரிய விடுதி நடத்திட்டு இருந்தாரு. அவர் 2008ல என்ன ஆச்சு, புளோரிடால இருந்து ஒரு 14 வயசு சிறுமியோட பெற்றோர்கள் அவங்க வந்து ஒரு ஒரு கேஸ் ஃபைல் பண்றாங்க. இந்த மாதிரி எப்ஸ்டீனால என்னுடைய அவருடைய அந்த பெற்றோர் தங்களுடைய பெண் ஒரு இடத்துக்கு கடத்தி செல்லப்பட்டு, அங்க வந்து அவர் ஒரு பாலியல் குற்ற செயல்ல ஈடுபட வைக்கப்படுகிறார். அதாவது செக்ஸ் டிராஃபிக்கிங். அதாவது எப்ஸ்டீன் வந்து இந்த மாரி ஒரு இளம் வயது பெண்கள வந்து தன்னுடைய விடுதிக்கு அ ரெக்ரூட் பண்ணி, மசாஜ் பண்ணதுக்கு ரெக்ரூட் பண்ற மாரி ரெக்ரூட் பண்ணி, அங்க வர பெரும் பணக்கார அவங்க பணக்கார கஸ்டமர்ஸ்க்கு அவங்க வர அங்க வந்து அந்த விடுதியில தங்க வரவங்களுக்கு ஒரு இது அவங்களுடைய செக்ஸ் தேவைய பூர்த்தி செஞ்சிருக்காரு. இந்த மாரி கேர்ல்ஸ வச்சு. ஸோ இது வந்து முதல்ல ஒரு கேஸ்ல தெரிய வர ஆரம்பிச்சது. புளோரிடாவ சேர்ந்த அந்த 14 வயசு சிறுமியோட பெற்றோர் கம்ப்ளைண்ட் பண்ணதுனால. ஆனா இதுல என்ன ஆச்சு, உடனே எப்ஸ்டீன் வந்து இத ஒரு அடுத்த லெவலுக்கு போக விடாம, இது ஒரு தனிப்பட்ட கேஸ் மாரி அத வந்து அவர் ஒத்துக்கிட்டு, ஒரு கில்ட் ப்ளீ, அதாவது தன் குற்ற செயல தானே ஏற்றுக்கிட்டு, சட்டத்தோட வந்து ஒரு ஒரு விதமான ஒரு நெகோஷியேஷன்ஸ்ல போயி, ஒரு விதமான ரகசிய ஒப்பந்தங்கள் பின்னாடி நடந்து, அது மூலமா 2008ல இவர் வந்து ஒரு 13 மாசத்துக்கான சிறை தண்டனை பெறுகிறார். அவ்வளோதான் இந்த 2008ல நடந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, அந்த 13 மாசம் சிறை தண்டனைக்கு அப்புறம் அவர் வெளியில வந்துடுறாரு. வெளியில வந்து அப்பயும் தன்னுடைய விஷயங்கள எதையுமே அவர் நிறுத்தல. இது வந்து இன்னும் நெறைய தொடருது.
ஸோ பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான்ங்கிற மாரி என்னாச்சு, 2019ல இந்த விஷயங்கள் பல கோணங்கள்லேருந்து வெளில வர ஆரம்பிச்சது. பல பெண்கள் இது மேல வந்து இதுல ஈடுபட்டிருக்காங்கங்கிறதோ, அவங்கள வந்து அவர் வந்து ஃபோர்ஸ் பண்ணி, அதாவது பலவந்தப்படுத்தி தன்னுடைய விடுதிக்கு வரவழைச்சு, அங்க வந்து தான் எதிர்பார்க்கிற வேலைகள செய்ய வச்சு, அவங்களுக்கு வந்து மசாஜுக்கு பே பண்ற விஷயங்கள பே பண்ணாலும், அவர் வந்து பெரிய பணக்காரங்கள்ட்டருந்து அதிக விதமான பணம் வசூல் செஞ்சு, அது மட்டும் இல்லாம அவங்கள வந்து பிளாக்மெயிலும் செய்ய ஆரம்பிச்சாங்க. 2 பக்கமும் பிளாக்மெயில். "நீ இது மாரி ஈடுபட்டுட்ட. நீ இத போய் வெளில சொன்னன்னா, நான் உன்ன வந்து மாட்டி விட்டுருவேன்." அப்படின்னு 2 பக்கத்துலயும். அந்த பெண்கள் சைட்ல இருந்தும் சரி, அதுல பலன் பெற்ற பணக்கார முதலைகளிடமும் சரி 2 பக்கமும் பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ இது 2019ல இந்த உண்மை வெளிய வெளில வர ஆரம்பிக்குது. ஸோ 2019ல இவர் பண்ணது ஒரு தனிப்பட்ட குற்றம் இல்ல. இது ஒரு பெரிய நெட்வொர்க் குற்றம். இதுல வந்து பலவிதமான பேர் ஈடுபட்டிருக்காங்க. அதாவது சட்டத்துல இருக்கிறவங்க கூட, நீதித்துறை சம்மந்தப்பட்டவங்க கூட இவரோட தொடர்பு வச்சுக்கிட்டு, இவருடைய கேஸ வந்து கொஞ்சம் ஈஸியா போக விட்டுருக்காங்க. இந்த மாரி விஷயங்கள்லாம் வெளில வர விடாம அமுக்கியிருக்காங்க. அப்படின்னு 2019ல தெரிய வர ஆரம்பிச்சுருச்சு. உடனே இந்த கேஸ் திருப்பி வந்து இவர வந்து ஒரு விதமான அந்த செக்ஸ் தொழில் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதுக்காக இவர அரெஸ்ட் பண்ணி 2019 ஜூலைல மீண்டும் சிறையில் அடைக்கப்படுகிறார். அதுக்கப்புறம் தான் பெரிய திருப்பு முனையா என்ன ஆகுது, ஒரே மாதத்துல ஆகஸ்ட் 2019 அவர் வந்து சிறையிலேயே இறக்கிறார். அவர் சிறையில் இறந்த உடனே வந்து அத ஜெயில்ல ஒருத்தர் இறந்தான்னா எவ்வளோ பெரிய கேஸ் ஆகும்னு நம்ம எல்லாருக்குமே உலகத்துல தெரியும். அது பெரிய விஷயமாகி இவர் எப்படி இறந்தார்ன்னு பார்க்கறச்ச, அவர் தற்கொலை என்று அது முடிவு எடுக்குறாங்க. ஆனா, அது தற்கொலை முடிவு எடுத்தாலும், அது பின்னாடி இருக்கிற சிசிடிவி கேமரா எதுவும் கிடைக்கல. அங்க கேமரா உடைஞ்சு போயிடுச்சு. கேமரா அந்த நேரத்தில பழுதாயிடுச்சு. அப்படின்னு விஷயங்கள் வந்து மூடிடுறாங்க. சிறையில இருக்கிறவங்களும் சேர்ந்து அதில சம்மந்தப்பட்டிருக்காங்களோ! அப்படின்னு ஒரு சந்தேகம் வர அளவுக்கு வெளியில வந்து நியூஸ் பரவ ஆரம்பிக்குது. ஸோ சிறையில இருக்கிறவங்க எப்படி அவங்கள கொன்னாங்க? இதுக்கு பின்னாடி நீதித்துறையில இருக்கிறவங்க இந்த மாரி ஒரு அ ஜெயில்லயே அவர் இறக்க அனுபவிச்சாங்களா? அதுக்கும் பின்னாடி பெரிய அரசியல் ப்ரொஃபைல்ல இருக்கிறவங்க, இவரு பின்னாடி இருந்து இந்த கேஸான விஷயங்கள் வெளில வந்துறக்கூடாது. வெளில வந்தான்னா பலவித உண்மைகள் வெளில வந்துரும். அந்த உண்மைகள் மக்கள அடையக்கூடாது. அப்படின்னு அவங்க நெனச்சாங்களா? அப்படிங்கிற அளவுக்கு இதுல வந்து டிஸ்கஷன் ஒரு விவாதம் நடக்க ஆரம்பிச்சது. இதுலருந்து என்ன ஒரு மக்களுக்கு ஒரு பயம் வந்ததுன்னா, அமெரிக்கால இருக்கிற நீதித்துறை 2 விதமா செயல்படுகிறதா? அதாவது பணக்காரங்களுக்கோ, ஹை புரொஃபைல்ல இருக்கிறவங்களுக்கோ ஒரு விதமான நீதித்துறை, சாமானிய மனிதர்களுக்கோ, நடுத்தர வர்க்கத்திற்கோ வேறு ஒரு விதமான நீதித்துறை. இப்படி செயல்படுகிறதா? அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வர அளவுக்கு இந்த கேஸ்ல வந்து பல பெரிய அரசியல்வாதிகளோ, பெரிய பணக்காரர்களோ சம்மந்தப்பட்டிருக்கிறது தெரிய வந்த உடனே, மக்களுக்கு வந்து ஒரு சந்தேகம் வந்துருச்சு. இந்த சந்தேகம் வந்ததுனால தான், அது வந்து ஒரு பாராளுமன்றத்தில ஒரு செனட்டர்ஸ் அதான் நம்ம ஊர்ல எம்பின்னு சொல்றவங்க. அவங்க மூலமா குரல் கொஞ்சம் கொஞ்சமா ஒலிக்க ஆரம்பிச்சு, அப்புறம் கிஸ்லின் மேக்ஸ்வெல் அப்படின்னு இந்த எப்ஸ்டீனோட குளோஸ் அசோசியேட் அவங்க. அவங்க வந்து இந்த செக்ஸ் டிராஃபிக்கிங் இதுல ப்ரூவ் ஆயிடுறாங்க. அந்த மாரி அவங்க ப்ரூவ் ஆயிட்டு, அவங்க இந்த செக்ஸ் டிராஃபிக்கிங்ல சம்மந்தப்பட்ட பெண்கள் குடுத்த புகார்கள் எல்லாமே உண்மைன்னு நிரூபிக்கப்படுறது. எல்லாமே உண்மைன்னு நிரூபிக்கப்பட்டு, அவங்க வந்து ஜெயில்ல அடைக்கப்படுறாங்க. கிஸ்லின் மேக்ஸ்வெல்ங்கிறது இவங்க. அவங்க 20 வருஷம் ஜெயில்ல வந்து இப்ப இருக்காங்க. 2021ல அவங்க கன்விக்ட் ஆயி, அவங்க வந்து ஜெயில்ல இருக்காங்க. இப்ப அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, இந்த தகவல்கள்லாம் இன்னும் கூட சரியா வெளில வரல. இத வந்து இன்னும் நெறைய மூடி மறைக்கிறது இருக்கு. ஏன்னா, ஒருத்தர வந்து இப்ப ஒரு பலிகடாவாக்கி, அந்த பலிகடாவோட இந்த கேஸ மூடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நவம்பர் 2025ல எப்ஸ்டீன் ஃபைல் டிரான்ஸ்பரன்சி ஆக்ட் அது வந்து ஒரு சட்டமாவே மாறி வருது. அதாவது இந்த சம்மந்தப்பட்டதுல ஒரு எக்செப்ஷன் குடுத்து, இதுல பாதிக்கப்பட்டவங்க வந்து மைனரா இருந்தாலும் பரவால்ல. அவங்களுடைய தரவுகள் வந்து அவங்களோட தனிப்பட்ட தரவுகளா இருந்தாலும் பரவால்ல. எல்லா உண்மைகளும் வெளில வரணும். ஏன்னா, அமெரிக்காவோட ஜுடிஷியல் சிஸ்டம்க்கு இது ஒரு பெரிய இழுக்கு. இதுலேருந்து ஒரு தவறு நடந்திருந்தா, முதல்ல தவறு நடந்திருந்தத ஏற்றுக்கொண்டு, அடுத்தது அந்த தவற இனிமே நடக்க விடாம தடுக்கணும்னா, இப்படி எப்ஸ்டீன் ஃபைல் டிரான்ஸ்பரன்சி ஆக்ட்ன்னு ஒண்ணு கொண்டு வரணும் அப்படின்னு கொண்டு வந்து, அதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இத ஜுடிஷியலியும், விக்டிம்ஸோட வயசையும் காரணம் காமிச்சு, குற்றத்துல ஈடுபட்டபோது அந்த விஷயங்கள வெளில வராம தடுக்கிறது கூடாது. அதுதான் இந்த விஷயத்தோட எப்ஸ்டீன் ஃபைலோட ஆக்ட். அதுதான் அதோட முக்கியத்துவம். அதுபடி வர ஆரம்பிச்சது. அதுக்கு என்ன பண்ணாங்கன்னா, நவம்பர் 2025ல நவம்பர் 19ஆம் தேதி அங்க 30 நாள் கெடு வச்சாங்க. இன்னும் 30 நாள் தர்றோம். எல்லா விதமான ஃபைல்களும் வெளில வரணும் அப்டின்ட்டு. அது வந்து கெடு நேத்தியோட முடிஞ்சது. அதுல பார்த்தோம்னா, நடுவுல கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சது.
டொனால்ட் ட்ரம்போட இருக்கிற ஃபோட்டோ, ஹாலிவுட்ல இருக்கிற பெரிய திரைப்படத்துறை சம்மந்தப்பட்டவங்க ஃபோட்டோ, எப்ஸ்டீன் வந்து பல பல விதமான போஸ்ல, பல விதமான அ கேளிக்கைகள்ல ஈடுபட்டிருக்கிற ஃபோட்டோ. இப்ப நேத்தி கடைசி நாளா வந்தது பில் கிளின்டன். பில் கிளின்டன் அவரோட ஸ்விம்மிங் பூல்ல இருக்கிற ஃபோட்டோ. அப்புறம் அவரோட பார்ட்டியில வந்து பார்ட்டி ட்ரெஸ்ஸோட இருக்கிறாரு. ஸோ இந்த மாரி ஒரு குற்றச் செயல்ல ஈடுபட்டவங்க, அதுவும் குற்றத்தில இருக்காங்கன்னு 2 முறை தெரிஞ்சவங்களோட, இப்படி ஒரு பெரிய அரசியல்வாதிகள் ஈடுபடுறது, மக்கள ஒரு பெரிய அதிர்வலைய அமெரிக்கால போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இப்ப ஜெஃப்ரி எப்ஸ்டீன் கூட ஃபோட்டோ எடுத்ததுனாலேயே இவங்களும் குற்றவாளிகள் அப்படின்னு கருதப்படுவாங்களா? அவங்க சாதாரணமா கூட ஃபோட்டோ எடுத்திருக்கலாம். நீங்க சொல்றீங்க ஒரு மிகப்பெரிய சொகுசு விடுதிகள்லாம் வச்சிருக்காங்க அப்படின்னு. ஒருவேள அதிகாரத்துல இருக்கக்கூடியவங்க அந்த பகுதிக்கு போகும்பொழுது, இந்த சொகுசு விடுதியோட ஓனர் அப்படிங்கிற பேர்ல அவரு கூட ஃபோட்டோ எடுத்திருக்கலாம்ல. ஸோ இப்ப நம்ம அதிகாரத்துல இருக்கிறவங்களும் இதுக்கு சம்மந்தப்பட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த குற்றச்சாட்ட யாரு வைக்கிறது? அமெரிக்க ஊடகங்கள் வைக்குதா? இல்ல அங்க இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் வைக்குதா? எதிர்க்கட்சிகள் வைக்கிறாங்க. ஏன்னா பர்ட்டிகுலர்லி இப்ப வந்து ட்ரம்ப் வந்து அதிபரா இருக்காரு. ட்ரம்ப் சம்மந்தப்பட்ட புகைப்படங்கள் வரும்போது, எதிர்க்கட்சிகள் வந்து அத அதிகமா கேள்வி கேட்கறாங்க. "நீங்க ஏன் அவர் கூட இருந்தீங்க? நீங்க அவர் கூட இருக்கிற விஷயங்கள் நீங்களே சொல்லணும் வெளியில." அப்படின்னு வந்து ஒரு தரப்பு வந்து கேட்கறாங்க. அது நியாயம் தான். ஏன்னா அமெரிக்கன் டெமோக்ரஸிங்கிறது நமக்கு அ டெமோக்ராட்டிக்கா போக ஆரம்பிச்சுச்சுன்னா ரொம்ப ஸ்ட்ராங். ஏன்னா பீப்பிள் வந்து ஒரு நிமிஷம் அவங்க வந்து யார் மேலயாவது குற்றம் இருக்குன்னு அவங்க உணர்ந்தான்னா, அதுவும் இங்க வந்து இந்த பாலியல் வன்முறை குற்றங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அத வந்து தூக்கி எறிஞ்சிருவாங்க. அந்த எந்த ஒரு பெரிய அரசியல்வாதியா இருந்தாலும். ஆனா, இதுல அரசியல்வாதிகள் பலர் சம்மந்தப்பட்டிருக்காங்க. அந்த உண்மை வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் தெரிய வரும். ஒரு புகைப்படத்த பார்க்கிறத வச்சு மட்டுமே நீங்க வந்து ஒரு குற்றம் சொல்ல முடியாது அப்படின்னு அவங்களும் சொல்றாங்க. அந்த புகைப்படம் வெளில வரும்போது, "ஓ! நான் இவர் கூட இருந்தேங்கிறதுக்காக நான் குற்றம் செஞ்சேன்னு சொல்ல முடியாது. அவர் குற்றம் செஞ்சாரா இல்லையாங்கிறது எங்களுக்கு தெரிய வழி இல்ல. ஒரு பார்ட்டிக்கு போயிருக்கிறபோது எல்லாரும் தான் பார்ப்போம். எல்லாரும் புகைப்படம் எடுப்பாங்க." அப்படின்னு சொல்ற ஒரு வழக்கமான பதில் அவங்கள்ட்டேருந்து வருது. ஆனா, இன்னும் இந்த ஃபைல்ஸோட டீட்டெயில்ஸ்லாம் வெளில வர வர, குற்றம் செஞ்சவங்க யாருங்கிறது கண்டிப்பா தெரிய வரும். அது வந்து தெரிஞ்சே ஆகணும். ஓகே சார். இப்ப ட்ரம்புக்கும் அவருக்கும் ஒரு நட்பு இருந்தது அப்படிங்கிற மாரி கேள்விப்படுறோம். ஸோ ட்ரம்பே சொல்லியிருக்காரு, "இஸ் டெரிஃபிக் மேன்" அப்படின்னு சொல்லிட்டு. எப்ஸ்டீன பத்தி. ஸோ அந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள ஒரு நெருக்கம் இருந்தது. 2 பேருமே ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாரிலாம் சொல்லப்படுது. ஸோ உண்மையிலே அவங்க 2 பேருக்கும் இருக்கக்கூடிய நட்பு, நட்பு மட்டும் தானா? இல்ல தொழில் ரீதியா 2 பேரும் பார்ட்னர்ஸா இருந்திருக்காங்களா? அந்த மாரியான தகவல்கள் எதுவும் கிடைக்குமா? அந்த தகவல்கள் இதுவரைக்கும் வந்து நிரூபிக்கப்படும் வகையில வெளில வரல. ஆனா, ம். அ மக்களுக்கு மக்களுக்கு மட்டும் இல்ல, எதிர்க்கட்சி இருக்கிறவங்க இத ரொம்ப கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. இது ட்ரம்புக்கு வந்து ஒரு பெரிய பிரஷர். பாதி நாள் அவர் வந்து இந்த எப்ஸ்டீன் ஃபைல ஆன்ஸர் பண்ணிக்கிட்டே தான் வந்து அவர் வந்து காலம் கழிக்க வேண்டியிருக்கு இப்போ. அவர் வந்து அவருடைய ஏர்ஃபோர்ஸ் ஒன் விமானத்தில அவர் அந்த திரைச்சீலைய திறந்துட்டு பேசுற காட்சி பல நியூஸ்ல பார்த்திருப்பீங்க. இதுல பாதி நாள் அவர் எப்ஸ்டீன் ஃபைல் நாளைக்கு வரும், இன்னைக்கு வரும், எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்ல. அங்க நான் இருந்தேன், இங்க இருந்தேன். அவருக்கு ரொம்ப பிரஷர் ஜாஸ்தியாயிடுது. ஸோ அதுக்கான நெருக்கடி ஜாஸ்தியாருது. அதுல வந்து அந்த பின்னாடியில வந்து உண்மை இருந்ததுன்னா, அந்த உண்மை நிச்சயம் தெரிய வரும். ஓகே சார். இப்ப இந்த பிரச்சனைய இப்ப கொண்டு வர்றாங்க. ஸோ நம்ம பில் கிளின்டன் வந்து இதுல வந்து மைக்கேல் ஜாக்சன் ஃபோட்டோ பார்த்தோம். பில் கிளின்டன் ஃபோட்டோ பார்த்தோம். நீங்க சொன்ன மாரி ட்ரம்போட ஃபோட்டோ பார்த்தோம். ஸோ இதெல்லாம் அவர் வந்து இப்ப இறந்து போயிட்டாரு. அது வந்து தற்கொலையா, இல்ல கொலையா அப்படிங்கிறதே நம்ம கேள்விக்குறியா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. ஸோ ஒரு நபர் இறந்துட்டாரு அப்படின்னாலுமே அந்த பிரச்சனைய திரும்ப கொண்டு வரதுக்கு காரணம் என்ன? இது போன்ற பிரச்சனைகள் இனிமே நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டியா? இல்ல இதை வைத்து நம்ம அரசியல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி பண்றாங்களா? இதுல இந்த லா மேக்கர் சட்டங்களை மாற்றணும் அப்படிங்கிறதுக்காண்டி பண்றாங்களா? இதனுடைய ரிசல்ட் என்னவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? நீங்க பல கேள்விக ஒரே சமயத்துல கேட்டிருக்கீங்க. ஒண்ணொண்ணா எடுத்துக்கலாம். இப்ப இது எதிர்க்கட்சிங்க இத வச்சுட்டு அரசியல் பண்ணதுக்கு முழு முயற்சி எடுப்பாங்க. அப்படி அவங்க எடுத்தாலும் அதுல தவறு இல்ல. ஏன்னா ஒரு தவறு நடந்திருக்கிற பட்சத்துல அது எதிர்க்கட்சிக்காரங்க தான் முதல்ல எடுத்து சொல்லணும். அந்த விதத்துல அது அவங்க செய்யறது நிச்சயமா தவறு இல்ல. அதே சமயத்துல ட்ரம்புக்கு இது ஒரு நெருக்கடி ஆயிடுச்சுன்னு இப்ப தான் சொன்னேன். அந்த நெருக்கடிய அவர் எப்படி சமாளிக்க போறாருங்கிறது அவருடைய சைடுல வந்து இருக்கு. ஏன்னா அவர் வந்து இது அரசியல் பூர்வமா வந்து வெளில வரணும். ஆனா அவர் முன்னாடியே பல சமயங்கள்ல வந்து ட்ரம்ப் வந்து ஒரு குற்றவாளியா பல குற்றங்கள்ல ஏற்கனவே வந்து சிக்கினவர் தான். முதல் முதல் தடவ அவர் மேல வர அலிகேஷன் இல்ல, குற்றச்சாட்டு இல்ல. அவர் வந்து பல சமயம் இதுல மாட்டியிருக்காரு. ஆனா குற்றம் செய்யறதுனால மட்டும் அமெரிக்கால வந்து ஒருத்தர் வந்து அதிபரா கன்டின்யூ பண்ண முடியுமா? முடியாதான்னு கேட்டோம்னா, அது அமெரிக்கால விஷயம் வேற. குற்றம் நடந்தாலும், அந்த குற்றத்துக்கு வந்து கேஸ்ல திருப்பியும் நீதிமன்றத்துக்கு போய் இவங்க கன்டின்யூ பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கும் சம்மந்தப்படுத்த மாட்டாங்க. அதனால அமெரிக்காவ பொறுத்தவரைக்கும் இதுவும் போகும். அ வழக்கமான கவர்னன்ஸும் போயிட்டுருக்கும். இதுக்கும் சம்மந்தப்படுத்த மாட்டாங்க. இதுல ஆனா மக்கள் வந்து ரொம்ப கூர்ந்து கவனிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா, இது ஒரு பெரிய விஷயம். இதுல வந்து நீதித்துறை சம்மந்தப்பட்டவங்க இத உள்ள மறைச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய அதிர்ச்சி. அதனால அந்த உண்மை வெளியில வரதுக்கு மக்கள் வந்து காத்துட்டு இருக்காங்க. அந்த உண்மை கண்டிப்பா வெளில வரணும். இதுல வந்து ஒருத்தர் குற்றமா, இன்னொருத்தர் குற்றமாங்கிறது இல்லாம, இது ஒரு நீதித்துறையே சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கிறதுனால, நீதித்துறைய
இந்த சந்தேகத்த கிளப்பி விட்டுச்சு. இந்த நீதித்துறை ஒரு ஹை ப்ரொஃபைல்ல இருக்கிற குற்றவாளியோட விஷயங்கள மறைக்குதா? அது இனிமே மறைக்கக்கூடாது. அதுதான் இந்த எப்ஸ்டீன் ஃபைல் ஆக்ட்ங்கிற டிரான்ஸ்பரன்சி ஆக்ட்ங்கிறது அங்க தான் முக்கியத்துவம் பெறுது. ஸோ இனிமே ஒவ்வொரு தடவ வரும்போதும் இந்த எப்ஸ்டீன் ஃபைல் டிரான்ஸ்பரன்சி ஆக்ட்ங்கிறது திருப்பியும் அது முன்னெடுக்கப்பட்டு, இந்த விஷயங்கள மறைக்காதீங்க. எல்லா விஷயங்களையும் வெளியில சொல்லுங்க. அப்பதான் வந்து விக்டிம்ஸுக்கும் நமக்கு ஜஸ்டிஃபிகேஷன் கிடைக்கும். இதுல வந்து 2 விதமான பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒண்ணு அந்த அண்டர் ஏஜ்டு விமன். அதாவது வயசுல குறைஞ்ச சிறுமிகளும், இளைய பெண்களும். 2வது அந்த விடுதிக்கு போய் மசாஜ்ங்கிற பேர்ல ஒரு சபலத்துல ஈடுபட்டவங்களும். அவங்க வந்து அவங்க சைட்ல குற்றமா இல்லையாங்கிறத விட, அது அவங்களுடைய பெர்சனல் லைஃப்ப பாதிக்கப்படுறதுனால, அவங்க உண்மைய வெளில வரக்கூடாதுன்னு நெனைக்கிறாங்க. பட் உண்மை ஒரு நீதித்துறையோட ஜஸ்டிஃபிகேஷன் வரணும்னா, எல்லா உண்மையும் வெளில வந்து தான் தீரணும். அதுதான் மக்களுடைய எதிர்பார்ப்பு. ஓகே சார். எங்களோட இணைந்து இந்த எப்ஸ்டீன்ஸ் ஃபைல்ஸ் குறித்தும், இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பல உண்மைகள் குறித்தும் விரிவா எடுத்து சொன்னீங்க. உங்களுடைய நேரத்திற்கு மிக்க நன்றி.